வேதம் சொல்லுகிறது, நீங்களே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. பாருங்க, வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம், அவரே நீதியின் சூரியனாய் அவர் இருக்கிறார் என்றால். ஆமென். பாருங்க, இந்த சூரியனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்றால், சங்கீதம் 19வது சங்கீதத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? ஆமென். ஒரு சூரியனே பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில், தனக்கு குறிக்கப்பட்ட அந்த பாதையில அது ஓட மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, தேவனுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் இந்த நாட்கள்ல தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். பாருங்க, இந்த உலகத்துல சூரியனை கடவுளாக, சூரிய தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூரியனே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதாம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் நான் இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நான் வெளிச்சம் கொடுக்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் நான் வெளிச்சம் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று ஒரு சூரியனே ஆசைப்படுகிறதா. அப்ப சூரியனுக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சூரியனை காட்டிலும் ஒரு வெளிச்சம் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சூரியனே இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுமானால், தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னை மீட்டெடுத்த இயேசுவினுடைய அன்பை, அவருடைய ஆமென் ஆமென் அவருக்காக நாம் வாழ, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமானால், நீங்களே இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஆமென். God bless you.